வாலிபனே, வாலிப மகளே, உனக்கு இந்த வரங்களை வல்லமைகளை கொடுத்து உன்னை தேவன் பயன்படுத்த விரும்புகிறான். நீ போகிற கிராமத்திலே சந்தோஷம் உண்டாகும். நீ போகிற பட்டணத்துக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அதற்கு தான் இந்த அபிஷேகம். எழும்ப தானியேலாக உன்னை கொண்டுதான் தேவன் தன் காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஹலோ வாலிபர் உலக நேயர்களே, உங்களை அபிஷேகித்து வழி நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியின் மூலமா நீங்க புது புது காரியங்களை கற்றுக்கொள்றீங்க என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஆசீர்வாதமாக அமைகிறது என்று நாங்கள் நம்புகிறோம். நாட்கள் மிக வேகமாக சென்றாலும் நாம ஆண்டவருக்குள்ள நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கு என்பதை நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஏன் சோதிச்சு பார்க்கணும் தெரியுமா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட நிறைய நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட அபிஷேகம் பெறணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க கேட்கும் போது சில நேரங்கள்ல உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கிறது இல்ல. இதனால நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த வசனத்திற்கேற்ப நிச்சயமாக கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை கர்த்தர் அபிஷேகித்து உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். அன்று யோசேப்புக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்த தேவன் இன்று உங்களுக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். இப்போதும் திருச்சியில் நடந்த வாலிபர் எழுப்புதல் கூடுகையில் சகோதரர் மோகன் சி லாஸ்டர்ஸ் அவர்கள் அளித்த தேவ செய்தியின் ஒரு பகுதியை பார்க்கலாம் வாங்க. தானியேல் 6:28 வாசிக்க கேட்போம். தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. இந்த வேத புஸ்தகத்தில் தானியேலின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவனை குறித்த முதலாவது சொல்லப்படுகிற விஷயம் ஒரு இளம் வாலிபன். தானியேல் என்கிற ஒரு வாலிபன் எருசலேம் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவன், யூதேயா தேசத்தை சார்ந்தவன். நேபுகாத்நேச்சார் என்ற பாபிலோன் ராஜாவின் மூலமாய் அந்த தேசம் சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது தானியேலும் கைதியாக ஒரு அடிமையாக அந்நிய தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டவன். இளம் வாலிபனாக சொந்த தேசத்தை விட்டு ஒரு அந்நிய தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு வரப்படுகிறான், கைதியாய் கொண்டு வரப்படுகிறான். தூர தேசத்திற்கு 1000 மைல் கடந்து ஒரு அந்நிய தேசத்திற்கு கொண்டு வரப்படுகிறான். அவனுடைய உள்ளத்தில் பலவிதமான வேதனையான கேள்விகள். இனிமேல் என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் சொந்த நாட்டை விட்டு அந்நிய தேசத்திற்கு அடிமையாய் நான் கொண்டு போகப்படுகிறேன், ஒரு கைதியாய் கொண்டு போகப்படுகிறேன். என் பட்டணம் தீக்கு இரையாக்கப்பட்டு விட்டது, என் குடும்பத்தார் கொல்லப்பட்டு விட்டார்கள், உறவுகள் சொந்தங்களை பிரிந்து ஒரு அனாதை போல நான் கொண்டு போகப்படுகிறேன் என்று பல வாலிபர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட பொழுது தானியேலும் ஒருவனாயிருந்தான். தானியேல் அந்த தேசத்திலே அந்நிய தேச